மாக்காப்பா எப்பயுமே ஷூட்டிங்கில் வந்து மது போதையும் தான் இருப்பார். மாக்காப்பா வந்து மது போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பிரச்சனையை விலைக்கு விடாமல் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற இரும்பு ராடால் என்னை தாக்கி எனக்கு காலில் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கேன். அந்த நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலே நான் புகார் அளிச்சிருக்கேன். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எல்லாம் அன்சார் அப்படின்ற நபரும் அன்சார் கானா வினோத் அன்சார் இவங்க மேலே வந்து கண்டிப்பாக புகழ் அப்புறம் மாக்காப்பா ஆனந்த் இவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் வளர்ந்து வந்துடக்கூடாதுப்பா. இப்போ தாங்க பிக் பாஸ் முன்னாடி 5 படம் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் போயிட்டு எங்கள் குக்கித் கோமாளியும் நானும் வந்துடுவேன் அப்படின்ற பொறாமையில் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா குரேசி இந்த மாதிரி நபர்களெல்லாம் குக்வித் கோமாளியில் வராமல் போனதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஓகேங்களா, யாராவது ஒரு ஆள் குக்வித் கோமாளி வந்துட்டாலே அவங்க வயிற்றுச்சல காலையிலேருந்து அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சுங்க. ஏன்னா நான் ப்ரொமோ கண்டென்ட் டிஆர்பி கண்டென்ட் உள்ளே போய்வே நல்லா தான் பண்ணேன் நான் குக்வித் கோமாளியில். நேற்று நடந்த ஷூட்டிங்கில் இப்போ புகழ்னாலையும் கானவனத்தினாலையும் எனக்கு குக்வித் கோமாளியில் கிடைச்ச வாய்ப்பு தட்டி போயிடுச்சு. இனிவே இரவேன் இருக்கான், எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து தப்பு பண்ணவே அணிவிப்பான். புகழ்னாலேயோ மாக்காப்பானாலேயோ காணாவனத்தினாலே என்னோட வளர்ச்சியை யாருனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இறைவன் இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமா உலகில் ஒரு ஹீரோவாக வருவேன். இது பொதுமக்கள் மாக்காப்பா போன்று மது அருந்திவிட்டு மிருகங்களாக இருக்கிற மிருகங்களை பற்றியும் புகழ் போன்ற மது அருந்திட்டு, அதாவது தண்ணி அடிக்கிறது அவங்க சொந்த விஷயம், தண்ணி அடிச்சுட்டு அடுத்தவங்களை போய் தாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மிருகங்களை பற்றி நான் எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறேன். உடனடியாக காவல் நிலைகள், பசுத்தோல் பொருத்திய புலி, மாக்காப்பா போன்ற குடிவெறி கொண்ட மிருகங்கள், ஆக்சுவலாக மதுபானம் அருந்திட்டு குடிவெறி கொண்ட மிருகங்களையும் புகழ் போன்ற பொறாமை போட்டி கொண்ட போட்டி இருக்கலாம், தப்பே இல்லை. பொறாமை வைத்தறிச்சல் புகழா மாக்காப்பாவா திவாகரான்னு பார்த்தா திவாகர் தான். ஓகேங்களா, மாக்காப்பாவுக்கும் செல்லவே கிடையாது. மாக்காப்பா மாதிரி புகழ் மாதிரி நான் எந்த இடத்துல விளம்பரம் பண்ணி சாப்பிடல, நான் உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஓகேங்களா இந்த பிரச்சனை சென்றடையும், நீதி ஜெயிக்கும், தர்மத்தின் வாழ்வுகனி சூதுகவும் இறுதியில் தர்மமே விளையும். என்னை தொட்டு அழிக்கணும்னு நினச்சவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக புகழ் கானா வினோத் அப்புறம் இன்னொரு நபர் யார், புகழ் கானா வினோத் மாக்காப்பா ஆனந்த் அன்சார் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த லெவல்னு இறைவன் இருக்கார். இவங்க பொறாமனால இதனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கண்திருஷ்டிங்க. நேற்று LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் நான் ஒரு சீனில் வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே வைத்தறிச்சல். இவங்களுக்கெல்லாம் தேட்டர் ரெஸ்பான்ஸு, இளைஞர்கள்லாம் என் மேலே ரசிக்கிறாங்க. இதனாலேயே இந்த மாக்காப்பா இவங்களுக்குலாம் என் மேலே பொறாமை. பட் இவனுங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. மாக்காப்பா அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. மக்கள் சக்தி தாங்க. திவாகர் வந்து மக்கள் சக்தி. கண்டிப்பாக வந்து இவங்களாலாம் என்னை வந்து அழிக்க முடியாது.